வழியானவரே நாங்கள் தோற்றுவோம் என்று சொல்லி இந்த புதிய நாளிலே நாம் தொடங்குவோம். சங்கீதம் 18:30 சொல்லுகிறது, உத்தமமானது கர்த்தருடைய வசனம், புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லி அங்கே வசனம் சொல்லப்பட்டது. தாவீது தெளித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தாவீதின் வழிகள் செவ்வையாய் இருக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய விருப்பம். அதுபோல இதற்காக கர்த்தர் தம்முடைய வலது கரத்தினாலே தாவீதை தாங்குகிறார். என்னுடைய வழியில தான் தாவீது நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். தாவீதின் வழியை செவ்வைப்படுத்துகிறார். தாவீது ஆரம்பத்தில் மறையாடுகளின் பின்னாக சென்று கொண்டிருந்த கர்த்தர் அவனை சிங்காசனத்தின் மேல் அமரச் செய்தார். கர்த்தர் தாவீதுக்கு பல சமயங்களில் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எப்படியோ போய் கொண்டிருந்தோம், என்னென்ன காரியங்களே செய்து கொண்டிருந்தோம். கர்த்தர் நம்மை அழைத்து அவருடைய வழிக்கு நேராக நடத்த சித்தமா இருக்கிறார். நாமும் அவருடைய வழியில நடத்த, உத்தமமான வழியில நடத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.